வீட்டுக்கு போயிடுவோம். அந்த அவர் பிடிச்சவர் வேகமா ஒண்ணும் இல்ல, சிங்கப்பெண்ணையில வர்றவர் இவர்தான், அப்படி யாராவது சொல்லி வைங்க. ரஜினி முருகன்ல வர்றவர் இவர்தான், திகில்ல நயன்தாரா அப்பாவை வர்றவர் இவர்தான். சிங்கப்பெண்ணையில ஆனந்தி அப்பா நான் தான். ஆமா, அப்புறம் நயன்தாரா அப்பா நான் தான். அதனால இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வைங்க. குழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற மாதிரி சொல்லுங்க. ஆமா, அதுக்கு தான் வந்திருக்காங்க. பார்த்தவொடனே தெரிஞ்சது, எல்லாரும் முகத்திலையும் சிங்கப்பெண் தெரியுது. அப்படியே இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சிங்கப்பெண் இல்ல, ஒன்னும் கவலைப்படாங்க. இன்னைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு. என் பொண்ணு மெட்ராஸ்ல இருக்காங்க, மேடவாக்கத்துல. இப்ப சமீபத்தில் பேஸ்புக்ல கூட ஒண்ணு எழுதியிருந்தாங்க. என்னன்னா, அவங்க அபார்ட்மெண்ட்ல திடீர்னு ஒரு அம்மா வந்து, அப்பா இந்த வாரம் வராரான்னு கேட்டாங்க. என் பொண்ணு சொல்லியிருக்காங்க, என் அப்பா இந்த வாரம் வரமாட்டாரு, அடுத்த மாசம் தான் வருவாரு அப்படின்னு. என்ன அப்படி சொல்ற? ஆனந்தி படுற கஷ்டம் உங்க அப்பாவுக்கு தெரியாதா? உடனே வர சொல்லு. அம்மா, நான் தான் அவர் பொண்ணு, அது நாடகத்தில் வர்ற பொண்ணு, எதா இருந்தாலும் கவலை இல்லை, உடனே பிறப்பு சொல்லுங்க அப்பாவை. இது பரவாயில்லைங்க. சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். அப்ப விஜய் டிவில தான் ரொம்ப ஃபேமஸ். அது வந்துட்டு இருக்க நேரம் நானும் என் மனைவியும் மதுரையில மீனாட்சி கோயில் போயிட்டு வெளியே வந்தோம். ஒரு அம்மா வேகமா ஓடியாந்து என் கையை பிடிச்சிட்டு, அந்த அம்மாவை கூட்டம் இல்லையா அப்படின்னு கேக்குது. இல்ல, சரவண மீனாட்சி ஏன் கூட நடிச்சில்ல, அந்த அம்மாவை கூட்டம் இல்லையா, இந்த அம்மா நிக்கிறப்ப கேட்கலாமா? நல்ல வேலையை மனைவி முன்னாடி போயிட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா, தினம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்முடைய சில்வாசா தமிழ் சங்கம் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறது. முதலில் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பிய வணக்கத்தையும் எங்கள் குழுவின் சார்பிலே நன்றியையும் மகிழ்வோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நாமெல்லாம் கலந்து கொண்டு மகிழ்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருந்து இதனை சிறப்பிக்கின்றவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு செயலாளர் டிஎன்எச் அண்ட் தாமன். அதனுடைய அத்தனை பொறுப்புகளிலும் இருந்து நம்மை பாராட்டுகின்ற டி அருண் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு அன்பு பாராட்டு. நேற்று நாங்கள் வந்துட்டு தொலைக்காட்சியில் என்னை கூப்பிட்டு வரவேற்று சாப்பாடெல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டு, இன்னைக்கு மதியானமும் ஒரு விருந்து, அந்த தெம்பிள் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா அவர்களுக்கு அருமையான பாராட்டை நாங்கள் நல்ல அருமையா கைதிட்டுங்க. ஏன்னா ஆமா, அவர்களுடைய நல்ல ஆதரவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரோடு இங்கு வருகின்ற நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு வனத்துறையினுடைய பொறுப்பிலே இருந்து இதனை மிகச் சிறப்பாக நடத்துகின்ற திரு மோகன்தாஸ் ஐஎஃப்எஸ் அவர்களுக்கும் அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் இந்த அருமையான நிகழ்விலே எங்களை முதலில் அழைத்தவர் யார் என்று கேட்டால், இந்த சில்வாசா தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய திருமிகு செந்தில்குமார் அவர்கள். எங்க இருக்காரு? நல்ல கேள்வி, நல்ல அமைதியா அற்புதமா எங்களுக்கு எல்லா வசதியும் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அத்தகைய பெருமகனார் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டு. தோகைமையில் உழவும் கந்தன், சுடற்கரத்திற்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை,
வணங்குவது எமக்கு வேலை. திருவாக்கும் செய்கர்ப்பம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் குப்போர்தம் கை. வேற ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பேசுறாருன்னு தெரியாம உட்கார்ந்து முதல்ல சொன்னது முருகன் பாட்டு. தோகை மேல் உழவும் கந்தன், கந்தன்னா முருகன், சுடற்கரத்திற்கும் வெற்றி, வாகையே, வாகைனா வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை. முதல்ல சொல்லணும், இது அப்படியே பழகிட்டேன். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தவர்கிட்ட வந்து யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னாரு. சிரிச்சு சிரிச்சு வேற பேசுறீங்க அப்படின்னாரு. நான் உடனே ஸ்பீக்கர் எப்படி இது பண்ணிக்கிட்டு கமலஹாசன் அப்படின்னேன். அப்படின்னாரு. கமலஹாசன் ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. அவர் நம்பவே இல்லை. என்ன காரணம்னா, கமலோடெல்லாம் இவர் பேசிடுவாரா? கமலோட நான் நினைச்சேங்க, நீங்க நினைச்ச மாதிரி நான் நினைச்சேன். 3ஆம் பிறை படம் பார்த்து வர்றப்போ, நான் MA செகண்ட் இயர் படிக்கிறேன், படம் பார்த்து வர்றப்ப நான் நினைச்சிட்டு இந்த மாதிரி நடிகன் வாழ்ற காலத்துல நானும் வாழ்றேங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கே, அவரெல்லாம் என்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். அவரோட சேர்ந்து 2 படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒன்னு விருமாண்டி, இன்னொன்னு உத்தம வில்லன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கதையிலகால எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நான் கூட இருப்பேன். தசாவதாரம் படத்துல முதல்ல எடுத்தோடனே கல்லை மட்டும் பார்த்தால் பாட்டு இருக்குல்ல, அந்த 20 நிமிஷ கதை 6 மாசம் நான் அவர் சேர்ந்து பண்ணது. இப்ப உன்னை காணாத பாட்டு இருக்குல்ல, அதுல ஒரு ஜதி சொல்லுவார் பாருங்க, வேகமா. அதுல நடுவுல 1000 மாயா மாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த வரி வில்லிபாரதத்தில் நான் எடுத்து கொடுத்த வரி. மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா, மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா. அந்த மாதவ யாதவங்கிற வார்த்தையை தாங்க அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பாட்டை போட்டாருங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அவரு சிங்கீதம் சீனிவாசராவ் வந்து அவருடைய வெற்றி படங்கள் பூரா கொடுத்தவர் கமலுக்கு. மைக்கேல் மதனகாமராஜன் இந்த மாதிரி படமெல்லாம் இது பண்ணாங்கல்ல, அவருக்கு ஒரு விழா எடுத்திருந்தாங்க. அந்த விழாவில் கமல் என்ன குறிப்பிட்டது தெரியுங்களா? இந்த விரும்பாண்டி படம் போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு எனக்கு போன் பண்ணாங்க. என்ன பண்றீங்கன்னாரு. 12 மணிக்கு என்ன பண்ண போறேன், தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? அல்லிக்கொடியின் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டார். ஏன் இந்நேரத்தில் கேட்குறீங்கன்னு. இல்ல, படத்துக்கான பாட்டு போயிட்டு இருக்கு, இந்த பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் பாட்டை அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காரு. அல்லிக்கொடின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிறாரு. முல்லை கொடி இருக்கு, தாமரை கொடி இருக்கு, பூசணி கொடி இருக்கு, அல்லிக்கொடின்னு ஒண்ணு கிடையாது. சொன்ன உடனே ஏன்டா, உடனே எனக்கு எந்த இருந்தாலும் எனக்கு தான் போன் அடிப்பாரு. நான் தான் அவசர போலீஸ் 100 அவருக்கு. நான் உடனே சொன்னேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, மதுரையில் இதுக்கான ஆட்கள் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ். வயசுல என்ன தெரியுமா, 85-90. இவங்கதான் என்னுடைய நண்பர்கள். சினிமாவை பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. TR ராஜகுமார் பத்தி கிசு வேணுமா சொல்லுவாங்க. TR ராஜகுமார் யாருன்னே ரொம்ப தெரியாது. அந்த காலத்துல தியாகராஜ பாபு PS சின்னப்போட நடிச்சவங்க. அவங்க அதுல ஒரு வக்கீல் ஒருத்தர் மதன் மோகன், அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த காலையில் 6 மணிக்கு அவர் போன் பண்ணி, அல்லிக்கொடின்னு ஒரு வார்த்தை தமிழ் படத்துல வருதா அப்படின்னு. உடனே சொன்னாருங்க, வருது. கொடிமலர்னு ஒரு படத்துல ஸ்ரீதர் டைரக்ஷன்ல அந்த படம், மௌனமே பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும். அந்த பாட்டுல அல்லிக்கொடியே உந்தன் சின்ன இடையில்னு கண்ணாசன் எழுதிருக்காருன்னு சொல்லிட்டார்ல, இவ்வளவு போது விடுங்க அப்படின்ட்டு உடனே நான் என்ன பண்ணேன்னா, போனை போட்டு கமல் சாருக்கு 8 மணி இன்னும் பாட்டு இது பண்ணல, இளையராஜா சார் அப்படியே விட்டுருக்காரு. உடனே போன் பண்ணி, இத பாருங்க, படம் பேரு கொடிமலர், டைரக்டர் ஸ்ரீதர், எழுதினவரு கண்ணாசன், இசை விஸ்வநாதன், பாடினவரு PBS, நடிச்சிருக்கவரு முத்துராமன் விஜயகுமாரி, போதை விளவு அப்படின்னு டக்குன்னு. அதான் அந்த படத்துல வரக்கூடிய அந்த பாட்டு. அந்த விரும்பாண்டில ஒரு ஒன்ன விட அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுல அல்லிக்கொடிங்கிற அந்த வார்த்தைய, அல்லிக்கொடி காத்துல ஆடுதுங்கிற ஒரு வார்த்தை.
இதே இப்ப சமீபத்தில் அவர் சொல்றாரு, நானா சொன்னா பெருமை இல்லை, அவர் சொல்றாரு இந்த அள்ளிக்குடி சந்தேகத்தை உடனே நான் என் பேராசிரியர் ஞானசம்பந்தனுக்கு போன் பண்ணி கேட்டேன். அடுத்த நிமிஷம் அவர் சொன்னாரு, அப்புறம் தான் இவர் போட்ட தோகைமையில் உழவும் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை. திருவாக்கும்
செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானே காதலால் குன்பொருதம் கை. வேற ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பேசுறாருன்னு புரியாம உட்கார்ந்து முதல்ல சொன்னது முருகன் பாட்டு. தோகை மேல் உழவும் கந்தன், கந்தன்னா முருகன், சுடற்கரத்திருக்கும் வெற்றி, வாகைனா வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை, வேலைனா அந்த ஆயுதம், வணங்குவது நமக்கு வேலை, நம்ம வேலை என்னன்னா அந்த வேலை வணங்குவதே வேலை. அதான் அந்த பாட்டு, அது முருகனோட பாட்டு. அடுத்தது என்னன்னா விநாயகருக்கு முதல்ல விநாயகர் சொல்லணும். இது அப்படியே பழகிட்டேன். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும். பிறவி எங்கக்கூடியது எவ்வளவு கடுமையான கஷ்டங்களை நம்ம தாங்க வேண்டியிருக்கு. அப்போ கஷ்டப்படாம அந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது. அதனாலதான் பயிற்சிறை இருந்ததோ 10 திங்கள், மெய்ச்சிறை, கண்சிறை, காலை வயதில், அதாவது அகில வாழ்க்கையே ஆயுள் தண்டனை அப்படின்னாங்க. அகில வாழ்க்கையே ஆயுள் தண்டனை. அதனாலதான் அபிராமி பட்டர் சொல்றாரு, அதாவது இந்த உலகத்துல எதெல்லாம் துரத்துதான் முடிச்சிடுறீங்க, எதெல்லாம் துரத்துதான் அப்படின்னா நம்மள இந்த உலகத்துல மிகையும் துரத்த, பிணியும் துரத்த, வெகுளி யாரதும் துரத்த, வரிசையா சொல்லிட்டு வருவார். சொல்றார், நரையும் துரத்த, ஊழ் வினையும் துரத்த, நாவும் துரத்த, நா வறண்டு கால் கலந்துடும் என்னை நமனும் துரத்துவானோ அப்படிங்கிற. அப்போ அத்தனை கஷ்டங்களையும் நாம தாங்குறோம். எல்லாரும் பிரச்சனைகள்ல இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நாம நல்லா இருக்க வேண்டுங்கிறதுக்காக, பூந்தோட்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. அதனால் வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டம் அல்ல, நெடிய போராட்டம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா. சுலபமா வைரமுத்து பாட்டுல சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்ல, போராட்டம் தான் வாழ்க்கை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கல. ஏன் அப்படின்னா, மனுஷனை பார்க்கறதா உலகத்திலே கஷ்டம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், பகல் வேலை ஒரு மேதை கையில் விளக்குடன் சென்றாராம், மனிதன் எங்கே தேடுகிறேன் அப்படின்னு அவர் கையில விளக்கோட போனாராம். ஏன்? எல்லாரும் இருக்கிறவங்க மனுஷன் கிடையாதா? கிடையாது. அப்படியானால் அந்த மனிதனாக இருப்பதற்கு அது எவ்வளவு பெரிய கடினம், வாழ்க்கை எத்தனை போராட்டம். வரிசையா சொல்லியிருக்காரு. வரக்கூடாத வயசுல எல்லா நோயும் வருது, நினைச்சு பாருங்க. இந்த எல்லாம் வயசானதான் சுகர் வரும்பாங்க, இப்ப அப்படி இல்லை, இப்ப எப்ப வேணாலும் வருது. அதே போல ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கறத பற்றி சொன்னார். இந்த மே ஜூன் வந்தாலும் கிடுகிட்டு நடுங்குது அப்படியே. இந்த பையல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் இப்ப அப்படி இல்லைங்க. இப்பெல்லாம் கல்யாணம் ஆன கையோட அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பிள்ளை அப்புறம் பிறக்கட்டும், முதல்ல அப்ளிகேஷன் வாங்க படிக்கிறாங்க. ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. வாழ்க்கை போராட்டம் சொல்லி முடிச்சிருக்காரு. அப்படியே முடிச்சுட்டா நல்லா இருக்குமா? இல்ல, வாழ்க்கை பூந்தோட்டம் தான் பேசுவதற்காக நம்முடைய பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் வருகிறார். இவங்க பேசி முடிச்ச உடனே நான் தீர்ப்பு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போறோம். சரிங்களா? சரி. இருந்து சாப்பிட்டுட்டு வேற போறோம். சரியா? ஆமா, தலைவாழை இலை போட்டு சாப்பாடு. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவது நெஞ்சம் காணுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, எமையாடும் ஆண்டவனே வேலையா, எமை காக்க எழுந்தோடி வருவாயா, முருகா முருகா. பிரியாணி ஒன்னோடு ஒன்று ஒட்டி குழஞ்சு போயிருக்கு. கடைகளில் செய்யப்படும் பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாது.
அதை சாப்பிடுற நமக்கும் அது உடம்புல ஒட்டாது. சரி. வீடுகளில் செய்யப்படும் பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டும், அதை சாப்பிடுற நமக்கும் உடம்புல ஒட்டும். அதுக்கு மேல நம்ம நிம்மதியா சாப்பிட முடியுமா பிரியாணி? சொல்லுங்க, எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு போராட்டம் ஐயா. இவர் வாங்கின பிரியாணி இவர் சாப்பிட பிள்ளைங்கிறது போராட்டம். ஐயா, பல போராட்டங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு பூந்தோட்டம் அமைஞ்சது. என்னன்னா, பல போராட்டங்கள் பண்ணி நான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் ஒரு இருசக்கரம் வாங்கினேன் அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். என்ன வாங்கினீங்க? இருசக்கர வாகன பைக். அப்படி தமிழ்ல சொல்லுங்க. பைக்குன்னு இருசக்கர வாகனம்னா புரியல. பைக் வாங்கினேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேங்க. 200 பேர் பார்த்தாங்க. மறுநாள் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, வலிக்காத மாதிரி இருக்கு, ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் போட்டு முடுக்குது, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியும். எங்க பாட்டி 90 எல்லாம் போட்டாங்க, அதாவது விபூதி போட்டாங்க, ஒன்றும் சரியாகல. ஹாஸ்பிட்டல்ல போய் மாத்திரை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன், அப்பவும் சரியாக. கடைசியா ஒரு முடிவு எடுத்தாங்க. எங்க ஊர்லயே ஒரு சாமியார் இருந்தாரு, அவர்கிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன். அதுல ஒண்ணும் தெரியல. இந்த நூற்றாண்டுலயே அதெல்லாம் செய்யறாங்களா? வெத்தலையில மை போட்டு பார்த்திருக்கீங்களா? அப்படியே டிவியில மாதிரி காட்டுவாங்க. இந்த பார், அந்த பிள்ளை தெரியுதாளா? தெரியலன்னாலும் தெரியுதான்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த மைய கண்ணில் தடவி விட்டுருவேன். ஐயா, அந்த வெத்தலை மையில ஒன்னும் தெரியல. இருந்தாலும் அவர் இந்த மாதிரி கேச பழகு பார்த்திருப்பாரு. அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார். ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. முள்ளால எடுக்கணும், வச்ச ஸ்டேட்டஸால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு சொன்னார். உன்னுடைய புதுசா வாங்கின பைக்கு விபத்தாயிடுச்சுன்னு ஸ்டேட்டஸ் வைக்கினார். நான் வச்சேன். ஒரு 50 பேர் பார்த்தான், தலைவலி போயிடுச்சு. 100 பேர் பார்த்தா காய்ச்சல் போயிடுச்சு. 200 பேர் பார்த்தா உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிடுச்சு. ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடியலங்கய்யா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது பூந்தோட்டம் இல்ல, கல்லறை தோட்டம். எவ்வளவு போராட்டம்! என் காதலியோட போராட்டம் பாருங்க. காதலியோட ஒரு நாள் ரோஸ் மில்க் கடைக்கு போய் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி 2 ஸ்டார் போட்டு, நீ குடிடி, நீ குடிடா அப்படின்னு கண்ணோடு கண் பேசிக்கிட்டு காதல் செய்யலாம்னு பிளான் போட்டு, அதே மாதிரி ஒரு ரோஸ் மில்க் வாங்கி 2 ஸ்டார் போட்டு, நீ குடிடின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். காதலி ஒரு உறிஞ்சினா டோட்டல் ரோஸ் மில்க் காலியா. காதலியோட எவ்வளவு போராட்டம்! காதலி மனசுல கூட இடம் பிடிக்க முடியும். அப்படியெல்லாம் அப்பாவே இருக்காதீங்க. நீங்க பாதி குடிச்சிட்டு அப்புறமே ஸ்டாவ கொடுங்க. ஐயா, காதலி மனசுல இடம் பிடிக்க முடியல, ட்ரெயின்ல கூட என்னால இடம் பிடிக்க முடியும். அப்படி ஒரு நாள் ஒரு பயணம், சரியான கூட்டம், ட்ரெயின்ல நிக்கிறது கூட இடம் இல்லாம கீழே உட்கார்ந்துகிட்டு போனேன். இந்த ஜன்னல் ஓர இருக்கை, சாரல் மலை, ஒரு கோலை சூடான தேநீர், இளையராஜா பாடல், படிப்பதற்கு ஒரு புத்தகம், எதிர்த்தாப்புல ஒரு அழகான பொண்ணு, இதெல்லாம் எனக்கு அமையவே இல்லை. ஏன்னா நான் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. இடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க திட்டு வாங்கிட்டு குரங்கு மாதிரி தொங்கிட்டு போயிட்டு இருப்பையா, அப்படி கீழே உட்கார்ந்துட்டு போயிட்டு இருந்தேன். இந்த கடுமையான பயணத்தை மேலும் கடுமையாக்க அடுத்த ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஏறினாங்க. அவர் அப்துல் கலாம் கண்ட இளைஞர். வாய்ப்புகளை தேடாதே உருவாக்கி சுத்தி முத்தியும் பார்த்தார். சுத்தமா இடம் இல்லை. என்ன பண்ணாருங்க ஐயா, நமக்கெல்லாம் ஒரு சால்வை போட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சால்வை எடுத்து நான் உட்கார்ந்து இருந்தேன் பாத்தீங்களா, அதுக்கு மேல தலைக்கு நேர அந்த கம்பியில ஒரு முடிச்சு, இந்த கம்பியில ஒரு முடிச்சு போட்டார். எங்க படிச்சாருன்னு தெரியல, அவர் வீட்டுக்கு ஒரு முடிச்சு தான் போடுறாரு. நான் பார்த்தேன், விழுந்தா நம்ம மேலதான் விழுவாருன்னு சொல்லி விவரமா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டேன். நான் நினைச்சபடியே பொத்துன்னு நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை விவரமா நம்ம எந்திரிச்சிட்டோமே. இப்ப இந்த விழுந்தவர் என்ன பண்ணாரு, இதுதான் சாக்குன்னு சொல்லி நான் உட்கார்ந்து இருந்தேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஜம்மலங்கால் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து வர ஆரம்பிச்சுட்டா. நான் நின்றுட்டேன். நம்ம கொஞ்சம் கண் அசந்தாலும் விட்டு கொடுத்தாலும் நம் இடத்தை பிடிக்க பின்னாடி ஒருத்தர் 2 பேர் இல்லைங்கய்யா, 1 கோடிக்கும் மேல காத்துட்டு. அப்ப இந்த வாழ்க்கையே போராட்டம். இப்ப முக்கியமா 2 விஷயம் சொல்லணுங்க. ஒரு இளைஞனா நான் சொல்றேன், முதல்ல எனக்கு வேலை. இந்த மாதிரி சேர் கிடைக்காது உண்மையிலேயே. என்ன நீ எதிரணி பேச்சாளர் பெருமக்களே, புத்துணர்ச்சி மிக்க சில்வாசா வாழ் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரையா அவர்களே, இன்றைய காலத்தில் வாழ்க்கை போராட்டமா? இன்றைய காலம் என்று சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஜிப்லி ஆர்ட். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஐயா, ஜிப்லி ஆர்ட். அது என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு புகைப்படம் கொடுத்தா அதை கார்ட்டூனா மாத்தி கொடுக்கும்.
இப்போ ஒருத்தர் அவருடைய மனைவியோட ரோட்ல நின்னு போட்டோ எடுத்திருக்காரு. பின்னாடி ஒருத்தர் போயிருக்காரு, யாரோ ஒருத்தர். இத ஜிப்லி ஆர்டிட்ட கொடுத்திருக்காரு. இப்ப இந்த பின்னாடி போயிட்டு இருந்தார்ல ஒருத்தர், அவரோட இவங்க மனைவி நிக்கிறாங்க. இந்த கணவர் யாரோ மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்காரு. ஐயோ, எங்க போய்யா சொல்றது இந்த கொடுமையா? இப்படி எல்லாம் வசதி இருக்கா? அதுவும் ஐயா, பெண்கள் புகைப்படத்தை அப்படியே அழகா கொடுத்துருது. ஆண்கள் புகைப்படத்தை மனித குரங்கு மாதிரி கொடுக்கும். யானை மாதிரி தும்பிக்கையா இருக்குங்க ஐயா. அந்த தொப்பைக்கும் அந்த தும்பிக்கைக்கும் பார்க்க விநாயகர் மாதிரியே இருக்கு. ஆண் யானை. நான் சொல்ற வேலையை நீ செய்யணும் மனிதனால் படைக்கப்பட்ட ஏஐயிடமே போராட வேண்டிய நிலை எனக்கு இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எடுத்து போராடிட்டு இருக்காரு இந்த இளைஞர். ஏஐ விடுங்க ஐயா, சக மனிதனோட எவ்வளவு போராட்டம். தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து அனுப்புவாங்க, ஃபார்வர்ட் மெசேஜ். அது வாழ்த்து கிடையாதுங்கய்யா, வாழ்த்து. கோபம் தாண்டு, பொறாமை தாண்டு, உனக்கு பிறக்கும் நல் புத்தாண்டு. எப்படி எப்படி இன்னொரு சொல்லுங்க. கோபம் தாண்டு, பொறாமை தாண்டு, உனக்கு பிறக்கும் புத்தாண்டு. கோபம் தாண்டு